நம்ம இன்னைக்கு எல்லாருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட் தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் வெள்ளை சக்கரை சேர்த்து நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது போல் வெல்லம் சேர்த்து தேங்காய் மிட்டாய் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் சேர்க்கலாம். அது கடைகளில் கிடைக்கும். நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. மண் இல்லாத நயமான வெல்லம் பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபிக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கோங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு. அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் முழுமையாக கரையணும். எனக்கு தண்ணி தேவைப்படலை, 1/4 கப் அளவு தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது கூட 2-3 ஏலக்காவை நசுக்கி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ்வில் வச்சு கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி மசிஞ்சு வெந்து வரும். அதாவது நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காய் துருவலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷத்துலையே வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த தேங்காய் துருவலோட நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துகிட்டே இருங்க. இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிட்டு கெட்டியான பக்கத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும். வெல்லம் நல்லா கொதிச்சு அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுக்காத அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், டக்குன்னு அது கெட்டியாக ஆரம்பிக்குது. அரிசி மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி அரிசி மாவோட பச்சை வாசனையும் போகணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கடாயில் ஒட்டாமல் உருண்டை திரண்டு இந்த மாதிரி வரணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம கரண்டியில் எடுத்து இந்த போல் விட்டோன்னா விழுகக்கூடாது, அப்போ அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. பிளேட்டில் நெய் தடவாமல் வச்சுட்டோம்னா பிளேட்லேயே அதிகமான பர்ஃபி ஒட்டிக்கிறோம். இப்போ இதை ஸ்பூன் வச்சுட்டு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ இது இன்னும் நல்லா சீக்கிரமாக ஆறி வரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலில் பண்ணாலும் இதே மெத்தடு தான். ஆனால் நீங்கள் தேங்காயை நல்லா அதிக நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வெல்லம் சேர்க்கணும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கும்போது. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறி இருக்குது. ஆறினதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது. கையில் உருட்டுற பக்குவத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கிறது போலவே டிசைன் பண்ணி கூட வைக்கலாம். நான் இன்றைக்கி டிசைன் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு நல்லா உருட்டிட்டு இது போல் லேசாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா ஒரு சின்ன மூடி வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அச்சு மாதிரி கொடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய சைஸ் மிட்டாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பர்ஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மூடியை அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ஓரங்களை அழுத்தி பிடிச்சிருங்க. பாருங்கள் அந்த மாதிரி. இதே மாதிரி மீத இருக்க எல்லா பர்ஃபியையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற தேங்காய் மிட்டாய் போலவே இருக்கும். மூடியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஃபேவரட்டான தேங்காய் மிட்டாய் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் மிட்டாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.